ஹலோ எவ்ரிவன். லன்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி தமிழ் நியூ இயர்னால வெஜ்ஜு தான் லஞ்சுக்கு செய்கிறேன். இங்கே பருப்பு ரசம் செஞ்சிட்ருக்கேன். இதில் கத்திரிக்காய் வறுவல் சூடாக பிடிச்சிட்டேன் கையை. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வறுவல் வெறும் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி நான் போட்டு ஃப்ரை பண்ணுறேன், ஷாலோ ஃப்ரை. இதில் பருப்பு ரசம் வச்சுருக்கேன், சாதம் இதில் இருக்குது. உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மசாலா செய்ய போகிறேன் தனியாக. காலையில் வச்ச முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் இருக்குது, அதோட ரசம் வச்சு ரெடி ஆகிடும் சாப்பாடு. உருளைக்கிழங்கு பட்டாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ரொம்ப நேரம் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, வறுக்கலை இல்லைன்னா குளன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரத்தில் திறந்துடணும் கத்திரிக்காய். அதான் கொதிச்சிருக்கு, லைட்டாக திறந்து வச்சு கம்மி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குக்கு வெங்காயம் வெட்டிக்கலாம். பச்சை பட்டாணி தான் போடுறேன், காஞ்ச பட்டாணி இல்லை. இங்கே ஹரா மட்டர்னு சொல்லி பச்சை பட்டாணி கிடைக்கும், அதை தான் போட போகிறேன். ஃப்ரிட்ஜில் உரிச்சு வச்சுருக்கோம். நான் பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்ததுமே உரிச்சு இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு தேவையானப்ப. பச்சை மிளகாயெல்லாம் நான் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி கழுவி வச்சிட்டோன்னா எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும், அழுகியும் போகாது, ரொம்ப நாள் இருக்கும் இந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு வைக்கிறனால. வெங்காயம் பத்தாது, வெங்காயம் இன்னொன்று போட்டுக்கலாம், பாதி வெங்காயம் தான் அது. வெங்காயம் வெட்டியாச்சு. இந்த பச்சை மிளகா அவ்வளோ காரம் இருக்காது, 2 போட்டுக்கலாம். வெளியில் ரொம்ப காற்றடிக்குது எங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ காற்றடிக்குதுன்னு. மழை வர மாதிரி இருக்கு. இது கிச்சன் சைடு பால்கனி. இந்த சைடு बारिश आ रहा है क्या? होने वाला है कि हो रहा है? தேராதூனில் இது ஒரு நல்லது. வருஷத்தில் 6 மாதம் குளிராக இருக்கும். வெயில் காலத்தில் இந்த மாதிரி காற்று கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயில் கம்மியாக தான் இருக்கும், 1 மாதம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மழை வந்துடும். 1 மாதத்தில் வெயில் அவ்வளோ தெரியாது. 1 மாதம். बालकनी दिखाएं आ रहे 1 मिनट. ये बालकनी காட்டலான்னு சொல்கிறாங்க நம்ம, நான் காட்டுறேன். தேராதூன் எவ்வளோ அழகாக இருக்கும்ட்டு. நான் அதுக்குலாம் கத்திரிக்காய் ஒரு தடவை திறந்து பார்த்துடலாம். ஜாஸ்தியாக வந்துச்சுனாலும் நல்லா இருக்காது.
இப்போ கொஞ்சம் திறந்து வேக வச்சுக்கலாம். ரசத்தை ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க. இது எங்கள் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். மழை வருது பாருங்க. இதான் எங்கள் பின்னாடி பால்கனி. மழை வருது. இங்கே பாருங்க, செடி குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். இந்த சைடு மல்லிகைப்பூ दिखाइए पौधा थोड़ा सा. मल्लिகைப்பூ, கருவேப்பிலை, புதினா. अंदर चलो बेटा, வாங்க உள்ள வாங்க. पानी आ रहा है, अंदर आ जाइए. तो இன்னொரு நாள் காட்டுறேன். நல்லா மழை வந்துட்டு இருக்கு தான், பசங்கள்லாம் வெளியில் ஓடிடுறாங்க. இது வறந்துருச்சு. கொஞ்சம் இன்னும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். ரசம் ஆயிடுச்சு. रसத்தை தனியாக எடுத்து வெளியில் வச்சிடறேன். அந்த சைடு हट जाइए. रसम वचें பருப்பு ரசம். दाल थोड़ा सा मिलाते हैं अरहर दाल को उबाल के. सेम प्रोसीजर. थोड़ा दाल मिलाने से थोड़ा अच्छा सा स्वाद आएगा, फ्लेवर अच्छा रहेगा. நான் அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு பீல் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செய்கிறதுக்கு. फिर से रख देंगे बेटा. எங்கள் பாப்பா குருவிக்கு டெய்லி एंजॉय करो अंदर से देख के. எங்கள் பாப்பா சொல்கிறா குருவிக்கு டெய்லி அரிசி வைப்பா, அரிசியும் தண்ணியும். குருவி புறா எல்லாம் பின்னாடி பால்கனியில் வரும். அவள் வச்சு வச்சு இன்னும் வந்துட்டுருக்கு. அவள் சொல்கிற மலையில எல்லாம் தண்ணியை அரிசி அடிச்சிட்டு போயிடுச்சு, என்னமா பண்ணுவாங்க குருவி எல்லான்னு. திருப்பி வச்சுக்கலான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு பேப்பரை ஏதாவது வச்சு போட்டோன்னா கிச்சன் கசகசன்னு ஆகாது. எனக்கு கசகசன்னு பண்ணால் பிடிக்காது. கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸ் தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. குட்டி குட்டியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும். थोड़ा फ्राई होगा ना तो अच्छा रहेगा. திடீர்னு மழை வந்துருச்சுங்க. காலையிலேருந்து சூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. தானே बोलो नहीं बेटा चल रहा. பசங்களுக்கு மழை வந்தனால குச்சியாக இருக்காங்க. இது கொஞ்சம் பேஸ் ரொம்ப இதாக இருக்கும், கனமாக இருக்கும். அதனால் இப்போ ஆஃப் பண்ணி வச்சோன்னா அது ரொம்ப நேரம் சூடாக இருக்கும். அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இன்னும் ஃப்ரை ஆகும். ஆஃப் பண்ணிட்டேன் கத்திரிக்காயை. बैंगन हो गया. अब आलू को फ्राई बनाना, वही मैं देख रही हूँ. कढ़ाई सुबह का निकाल देना होगा. हाँ छोटा वाला है, उससे नहीं होगा. ट्रांसफर सांभर इसमें करके फिर कर लेंगे.
இதில் சாம்பாரை ஊற்றிடுறேன். காலையில் வச்ச சாம்பார். சாம்பாரில் ட்ரம்ஸ்டிக் வாசனை நல்லா வருது. ஊற்றையில் இதை கலவிடலாம். மற்றதெல்லாம் இந்த சைடு வச்சிடலாம். இந்த மாதிரி துணி வச்சுட்டோன்னா க்ளீன் துணி இந்த மாதிரி அவசரத்துக்கு டக்குன்னு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா காலையில் வடை சுட்ட எண்ணெயில் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நான் இன்னைக்கு. இப்போ ஆலு மசாலா, ஆலு மட்டர் மசாலா, உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செய்கிறேன். இது ரோட்டி இது மாதிரி இதுக்கும் நல்லாயிருக்கும். Excuse me. Oh, Baba. சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பெருஞ்சீரகம், சூடானதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தோட கருவேப்பிலையும் இதோட வெங்காயம் வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு போட்டேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன். அதுவும் வதங்கிருச்சு. அதுக்குள்ளே தம்பி அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டான், அதனால் வீடியோ எடுக்க முடியல. தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மசாலாக்கு அப்புறமேல் போட்டுக்கலாம். நான் இப்போ தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். வதங்கட்டும். கத்திரிக்காய் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் கத்திரிக்காய் ஃப்ரை, बैंगन शालो फ्राई, स्टिर फ्राई भी बोल सकते हैं. இது கடாய் ரொம்ப மோட்டா பேஸ், கனமான பேஸ், ரொம்ப நேரம் ஹீட் ரீட்டைன் ஆகிருக்கும். கை இதெல்லாம் ரொம்ப சூடாகிடும். நல்லா வதங்கிருச்சு தக்காளி.
இதோட மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா சேர்ந்து வதங்கிட்டு இருக்கும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ரொம்ப கம்மியாக மிளகா பொடி போடுறேன். 2 பச்சை மிளகா போட்டோம். மல்லிப்பொடி, குழம்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம், உருளைக்கிழங்கு கலர் முதல்லையும் உப்பு போட்டுட்டேன் நான். இதோட சேர்த்து பச்சை பட்டாணியும் போட்டுடலாம். இது ஃப்ரோசன் இல்லை, பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து ஒரு வச்சுருக்கோம். எவ்வளோ தேவையோ இந்த அளவுக்கு போட்டாச்சு. இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி வைப்போம். இதில் தண்ணி கம்மியாகுது, கொஞ்சம் கெட்டலில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்மெல் வராமல் இருக்கிற வரைக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடவே மறந்துட்டேன், போட்டுறேன். நல்லா வதக்கி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னா மசாலாலாம் நல்லா இறங்கிடும். चावल थोड़ा सॉस का पानी देना होगा. चावल और होना है, और पानी देना है. बच्चे के लिए थोड़ा सा और नरम करना है. निकालेंगे. बच्चे वाला बर्तन थोड़ा साइड है. क्या मेरे को बोलना है कि नहीं बोलना? सब्जी पक रहा है, उसमें मसाला अंदर जाना है उसको.
கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு தனியாக எடுத்து கொஞ்சம் வேக வைப்பேன். இங்கே நமக்கு லேசாக அளவை வெந்ததை எடுத்துருவேன். அவங்களுக்கு கொஞ்சம் குழைய விட்டு தான் விடுவேன். நாங்கள் குழைய விட்டு சாப்பிட முடியாது, அளவாக வெந்ததுன்னா சரியாக இருக்கும். பசங்களுக்காக கொஞ்சம் குழைய விட்டுறேன். காய்ச்சும் இருக்கும், அதனால் இந்த தண்ணியை வடித்த தண்ணியை பசங்களுக்கு பண்ணுறதுல ஊற்றிட்டேன். மீதியெல்லாம் வடித்து வச்சுருக்காங்க. மாதிரி ஒரு இது வச்சோம்னா ஸ்டாண்டு மாதிரி விழுகாமல் இருக்கும். எனக்கு முதல்ல வதிக்க தெரியாது, அம்மா தான் கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா பெரிய சட்டியில் வடிப்பாங்க. அவங்க 10 பேருக்கு மேலே சமைச்சு. அவங்க சின்ன பத்திரத்தை பயந்து நான் வடிப்பேன். இப்போ கற்றுக்கிட்டேன்னு கொஞ்சம் அப்பளம் போட்டு கொடுக்கலாம். இது எனக்கு பீகார்லேருந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டில் செஞ்ச பப்படம் மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. பார்ப்போம், நம்ம ஒரு வடை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ये अलग है, ये वेर है। नम ऊर वड़ा हमारे पाक है, शायद हमारे तरफ वड़ा बोलते हैं, उस जैसा लग रहा है। चावल से बनता है, वैसा लग रहा है। नहीं, आपका आइडिया है कैसे बनता होगा? वही जो बासी चावल का ना, பழைய சாதத்தில் நம்ம செய்வோம், மீதன சாதத்தில் அது மாதிரி தான் நினைக்கிறேன். उसी से भी होता है, वो साबुदाना है ना, उससे भी होता है। टपियोका तो साबुदाना से ही होता है। उर्लकलंग मसाला नहीं सकते। நல்லா மசாலா ட்ரை ஆகும். ட்ரை ஆன மசாலா மசாலா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். रुशान को एक दे दो इधर, कोई बात नहीं, रुशान को दे दो। இது ரசம், இந்த சாம்பாருக்கெல்லாம் இந்த மசாலா நல்லாயிருக்கும். பட்டாணி போட்டிருக்கனால பச்சை பட்டாணி சீக்கிரம் வந்துடும். ரொம்ப நம்ம இது மாதிரி காஞ்ச பட்டாணி மாதிரி ஊற வச்சு வைக்கணும்.
நல்லா ஆயிடுச்சு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரசங்களுக்கு சாதம் வந்துட்டு இருக்கட்டும். இந்த அளவுக்கு ட்ரை இருந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா வந்ததும் வெயிட் ஜாஸ்தி. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம்னா கையோட வேலை முடிச்சிட்டோம். வெயில் காலம்னால சூடு ஆறாது டக்கு. முதல்லாம் குளிர் காலம்னா எடுத்து வெளியில் வச்சோன்னே ஆறி போயிடும். டெய்லி சூடு பண்ணி சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. டீயே நாங்கள் எடுத்து இதுலேருந்து சாஸ்பேன்லேருந்து கப்பில் ஊற்றுறதுக்குள்ளே ஆடிக்கணும், உடனே குடிக்கணும் விண்டர்லலாம். இப்போ கொஞ்சம் சம்மர் ஆகிட்டனால டக்குன்னு ஆறாது. உங்களுக்கு ஒரு தடவை ரிவ்யூ காட்டுறேன். அதை வச்சுட்டு லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன்? சுட சுட சாதம் ஆவி பறந்துட்டுருக்கு, வெள்ளை சாதம், சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், ரசம், பருப்பு ரசம், தக்காளி போட்டு வச்சது, பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா, கத்திரிக்காய் வறுவல், கொஞ்சமாக ராய்த்தா, இதில் அப்பளம் வறுத்தது. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. நியூ இயர் ஸ்பெஷல், புத்தாண்டு ஸ்பெஷல். பாய்.